வணக்கம் நண்பர்களே. எதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு அப்படின்னா, பங்களாதேஷ் பத்தி எரியுது. கடந்த ஒரு வாரம் 10 நாளா மிக பெரிய அளவுல கலவரம், நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னாக்க அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் எல்லா ஹெட்லைன்லயும் வர்றது. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து பொதுமக்களும் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பல இன்டர்நேஷனல் வெளிநாட்டு ஊடகங்கள் தலைப்பு செய்தியா போடுறது என்னன்னா, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேரை வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள், ஆர்மி வந்து சுட்டுடுச்சு, இல்ல செக்யூரிட்டி போர்ஸஸ் சுட்டுட்டாங்க, போலீஸ் சுட்டாங்க, இந்த மாதிரி தான் பயங்கரமான ஹெட்லைன் வருது. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது எனது பார்வையா நான் வேற மாதிரி யோசிக்கிறத கொஞ்சம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எரியுது பத்தி எரியுது, ஓகே. எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முதல் ஆரம்பம் வந்து ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறாங்க. அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே, அவங்களுக்குள்ள பாகுபாடு கிடையாது. எப்படி ரிசர்வேஷன் பாலிசி வந்துச்சுன்னா, அதுக்கு கொஞ்சம் பின்னணியில நம்ம 1971க்கு போவோம். அப்ப வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேல அடக்குமுறையை ஏவி விட்டு, அதனால அவங்க சுதந்திர தாகத்துல வந்து ஒரு போராட்டம் நடத்தி சுதந்திர போராவே நடத்தினாங்க. அது பங்களாதேஷ்ல. அதுல வந்து இந்தியா தலையிட்டது. அதை வந்து குறிப்பா அப்பதான் வந்து அப்பதான் வந்து வெளிச்சத்துக்கே வந்தது. KAO காவோ பாய்ஸ் அப்படிங்கறது தேடி படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பத்தி கூட பேசலாம்னாக்க நீங்க விருப்பம் தெரிவிங்க, அதை பத்தி பேசலாம். நல்லா இருக்கும், நான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காவோ பாய்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஈடுபட்டு என்ன பண்ணாங்கன்னா, பங்களாதேஷ் சுதந்திர போர்ல இந்தியா பங்களாதேஷுக்கு உதவி செஞ்சு பாகிஸ்தானை நிர்மூலமாக்கி தோக்கடிச்சது இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்த டைம். அது இதெல்லாம் எதுக்காக குறிப்பா சொல்லணும்னா, சில விஷயங்கள் நம்ம அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கும் வந்து மறந்து போகாது. நல்லது எந்தெந்த மாதிரி கூத்து இந்தியா பண்ணிருக்குங்கிறதையும் நமக்கு தெரியும். தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, 1,00,000 பிரிசனர் ஆஃப் வார் பாகிஸ்தானுடைய ஆர்மி வீரர்களை நம்ம கிட்ட பிணை கைதிகளா இருந்தாங்க. ஜெனரல் நியாசி அப்படிங்கிறது அந்த போட்டோ ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்தியனுடைய ஜெனரலும் அந்த ஜெனரல் நியாசி பாகிஸ்தான் ஜெனரலும் அவங்க அந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டது அது ரொம்ப ஃபேமஸ். நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு கையெழுத்து போட்ட இது போட்டோ இன்னைக்கும் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸ்ல மாட்டிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி பிணை கைதிகளா இருந்த போது இந்திரா காந்தி பண்ணின 2 மிகப்பெரிய தவறு. ஒண்ணு வந்து தேவையில்லாம பங்களாதேஷ் போர்ல சுதந்திர போர்ல ஈடுபட்டது, நம்பர் 1. அப்ப வந்து 2வது வந்து இந்த 1,00,000 போர் வீரர்களை வந்து எந்த இந்தியாவுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க விடாம அப்படியே ஃப்ரீயா வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புறது. அந்த இடத்துல மட்டும் வல்லுநர்கள், இந்த மாதிரி ஜியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து சொல்றவங்க என்ன அப்படின்னா, அப்ப வந்து காஷ்மீரை மரியாதையா நீ காலி பண்ணிட்டு எங்க கிட்ட திருப்பி கொடுன்னு சொல்லி அவங்க எடுத்திருக்கணும். அதுல ஒரு இம்மி கூட அவங்க செய்யவே இல்லை. எதுவுமே வந்து நாட்டு நலனுக்காக நேரு குடும்பமே ஒண்ணுமே செஞ்சதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கூற்று கிடையாது. நீங்க பல தரவுகள்ல பல எக்ஸ்பர்ட்ஸ், ஜியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாரும் எழுதியிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, வாஜ்பாய் வந்து இந்திரா காந்திய துர்கா தேவி, மா துர்கா அப்படின்னா சொன்னதா. அது வந்து ஆப்கி அதாலத்னு ஒரு ஹிந்தி சேனல்ல வர இதுல வந்து வாஜ்பாய் தன்னிலை விளக்கமே சொல்லியிருக்காரு. நான் அந்த மாதிரி சொன்னதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் இந்திரா காந்தியோட பயோகிராஃபி எழுதும் போது அவங்களை பிரைஸ் பண்ணணும்ன்றதுக்காக அந்த மாதிரி எழுதி வச்சாங்க. நான் ஒரு நாளும் அவங்களை இந்திரா காந்தி மாதிரி சொன்னது கிடையாது. நான் வந்து இதுக்கு பதிலா வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க, இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆப்கி அதாலத்னு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும். அது மக்கள்லாம் இருப்பாங்க, பொதுமக்கள் எல்லாமும். அதுல கிளியர் கட்டா தெளிவா சொல்லியிருக்காரு, தான் அந்த மாதிரி எல்லாம் யாரையுமே பிரைஸ் பண்ண, ஏதோ ஒரு ஆதாரம் காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஆனா அவர் வந்து பயோகிராஃபி ஆஃப் இந்திரா காந்தி புக் எழுதுறவர் வந்து இது மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. இப்ப நம்ம வந்து பங்களாதேஷ்க்கு எதுக்கு வரோம்னா, சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினவர் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறது. அவருடைய மகள் தான் இன்னைக்கு வந்து ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் பங்களாதேஷ்ல இருக்காங்க. இந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த சுதந்திர போராட்டத்தின் போது பல ஆயிரம் வீரர்கள், மக்கள் எல்லாருமே அதுல யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ நிறைய பேர் ரொம்ப இறந்து போனாங்க. அதுல ரொம்ப பரிதாப நிலையில இழந்து போனதுனால அவங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாரு அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலையில ரிசர்வேஷன் வேலை அவங்களுக்கு கொடுக்கப்படும், கல்லூரிகள்லயோ இல்ல இதுலயோ வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு. அதை வந்து எடுத்து 1972ல இருந்து இன்னி வரைக்கும் இருக்கு. அது இல்லைன்னு சொல்லலாம். அந்த ரிசர்வேஷன் அப்படித்தான் வந்தது. இதுல எதை பத்தி குறிப்பா வந்து இந்த இப்ப நடக்கிற போராட்டம் சொல்றாங்க அப்படின்னா, 30%
ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்களுடைய பாப்புலேஷன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3ல இருந்து 4% தான் அவங்க பாப்புலேஷன். 3-4% இருக்கிறவங்களுக்கு 30% ரிசர்வேஷன் தேவையில்லாதது. அதோட இல்லாம ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை தவிர இந்த 30% ரிசர்வேஷனை தவிர லேடிஸுக்கு தனியா ரிசர்வேஷன் அது ஒரு 10% இருக்கு. அப்புறம் டிசேபிள்டுக்கு இருக்கு, மைனாரிட்டிஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% அரசு வேலைகள்ல வந்து ரிசர்வேஷன்ல போயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது மத்தவங்களுக்கு வந்து அதாவது மொத்த பாப்புலேஷன்ல இருக்கிற குறைச்ச நம்பர் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து 56% ரிசர்வேஷன் போயிடுச்சுன்னா அதிக அளவுல இருக்கிற பாப்புலேஷனுக்கு 44% தான் ரிசர்வேஷன் வருது. அதுல பயங்கர போட்டி இருக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது. இது வந்து இன்னொரு விதமா என்ன சொல்றாங்கன்னாக்க கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 4 லட்சம் கிராஜுவேட் பாஸ் பண்ணி வெளியில வராங்க வருஷம். ஆனா அங்க இருக்கிற வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்பு மட்டும் நான் சொல்றது அது பாத்தீங்கன்னா 3000 பேருக்கு தான் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் விஷயம் மாதிரி உங்களுக்கு சொல்ல, இதே கருத்தை தான் வந்து பெருந்தலைவர் காமராஜ் ஓப்பனா சொன்னாரு. எல்லாருக்கும் அரசாங்கத்துல வேலை கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாது. அவங்கவுங்க ஏதாவது தொழில் செய்யணும், அவங்கவுங்க பிரைவேட்ல தான் வேலை பார்க்கணும், பிரைவேட் செக்டர்ல தான் வேலை பார்க்கணும், இல்ல தொழில் செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அந்த ஒரு பேச்சை வச்சு அவர் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் என்ன வேணா நான் சொல்லக்கூடாது, எப்படி வேணா போய் தொலையட்டோங்கிற மாதிரி காமராஜ் சொல்லிட்டாருன்னு பரப்புரைய உடனே பண்ணிட்டாங்க. யார் பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே யூகிச்சுக்கலாம். மிக அருமையான தலைவர், அவரே போட்டு பார்த்துட்டாங்க. நம்ம எல்லாம் என்ன ஏமாத்திரம், அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த பங்களாதேஷுக்கு வந்தோம்னா அந்த மாதிரி 4 லட்சம் பேர் கிராஜுவேட் ஆகி யூனிவர்சிட்டில இருந்து வெளியில வராங்க. ஆனா 3000 பேருக்கு தான் வேலை இருக்கு அப்படின் போது எப்படி இது சமாளிக்க முடியும்? சரி, அப்ப வேலை வாய்ப்பு திண்டாட்டம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுதானே? ஆமா, வேலை வாய்ப்பு திண்டாட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு பங்களாதேஷ்ல. ஆனா அங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா பிரைவேட் செக்டர்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவோட டெக்ஸ்டைல், ஜூட், இந்த மாதிரி பல விஷயத்துல அவங்க வந்து இந்தியாவோட பயங்கர காம்படிஷன்ல இருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல டெக்ஸ்டைல்லாம் நம்ம கொஞ்சம் அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து சீப் லேபர். அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த படிச்சுட்டு வெளியில வரவங்களுக்கு பிரைவேட் செக்டர்ல போக வேணாம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூடா இருக்கு. ஏன் போக வேண்டாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்னா சொகுசான வாழ்க்கை, நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சரி, இது என்ன ஆச்சு அப்படின்னா 2018 வந்து இந்த ஷேக் ஹசீனா இப்ப இருக்கிற பிரதம மந்திரி தான் அப்பயும் பிரதம மந்திரியா இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்பயும் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸினுடைய போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்கள்லாம் இந்த அளவுக்கு தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு நடக்கவே இல்லை. அப்ப அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. சாதாரணமா ப்ரொடெஸ்ட் இருந்தது, ஒரு பேனர் வச்சு இது பண்ணாங்க, ஒரு ரேலி போனாங்க, போராட்டம் நடந்தது, ஊர்வலம் நடந்தது. உடனே அவங்க கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. சரி, ஓகே, இதை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன், இந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்றேன். 2018 ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் பங்களாதேஷோட சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணக்கூடாது, இதை திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு ரிசர்வேஷனை திருப்பி கொண்டு வந்தது. அவங்க வந்து கேன்சல் பண்ணி 6 மாசத்துக்குள்ள இவங்க வந்து ஜனவரியில கேன்சல் பண்ணாங்க, ஜூலைல வந்து கொண்டு வந்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு ரிசர்வேஷன் பாலிசி திரும்பி வந்து சரி 2018 இருந்து 2024 வரைக்கும் இன்னி வரைக்கும் ஏன் இந்த பிரச்சனை வரல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இங்கதான் பிரச்சனையே இருக்கு. உங்களுக்கு என்ன அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, டாக்கா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சாதாரணமா ஒரு சின்ன போராட்டம், ஒரு ஊர்வலம், பேனர் வச்சுட்டு ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மத்த யூனிவர்சிட்டி சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சில வேண்டாத நபர்கள் அதுல சேர்க்கப்பட்டார்கள். சரி, இது எதனால வெடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வழக்கம் போல என்னுடைய சஸ்பிஷன் வந்து வெளிநாட்டு கைகூலிகள் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். எதனால சொல்றேன் அப்படின்னாக்க ஒரு 3-4 பாயிண்ட் சொல்றேன். நம்பர் 1, ஜனவரியில வந்து பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனை வந்து அதுக்கு முன்னாடி டொனால்ட் லியூ அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர், ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட், அதுக்கப்புறம் விக்டோரியா நியூலாண்ட், நான் அடிக்கடி இவங்களை பத்தி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்தருங்க சமந்தான்னு ஒருத்தருக்காங்க, அவங்கள பத்தியும் சொல்லியிருக்கேன். இவங்கள இந்த 2 பேரும் டொனால்ட் லியூவும் விக்டோரியா நியூலாண்டும் ஒரு 4-5 தரம் பங்களாதேஷுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. இந்த டொனால்ட் லியூ வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பங்களாதேஷ் எலெக்ஷன் கமிஷனரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்க இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தணும், அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அமெரிக்கர் வந்து பங்களாதேஷின் இறையாண்மைக்கு எகன்ஸ்டா இந்த மாதிரி எலெக்ஷன், இதை வந்து நம்ம அந்த எலெக்ஷன் வீடியோலயே நம்ம பார்த்திருக்கேன், நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இந்த எலெக்ஷனை கெடுக்கிறதுக்கு எப்படியாவது ஷேக் ஹசீனாவை தோக்கடிக்கணும்ன்ற முனைப்புல பல உத்திகளை கையாண்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பங்களாதேஷ் ஒரு கலிடா ஜியா, பேகம் கலிடா ஜியான்னு இருக்காங்க, அவங்கள வந்து தூண்டி விட்டாங்க. அவங்களோட சேர்ந்து இருக்கிற பல குழுக்களை தூண்டி விட்டாங்க. எலெக்ஷன் டயத்துல வந்து பல பேர் எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்காங்க. அதை தவிர வாகனங்கள், ஊர்திகள், அப்புறம் ஹோட்டல், இது எல்லாத்தையும் பல இடத்துல நெருப்பை வச்சு கொளுத்தி ஒரே அராஜகம் நடந்தது. எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து ஆர்மியை வச்சு எல்லா இடத்துலயும் காமா கொண்டு வந்து எலெக்ஷனை நல்லபடியா நடத்தி இந்த ஷேக்
ஷேக் ஹசீனா மேடம் வந்து ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. எதனால இது அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும், இது ஒரு பேக்ரவுண்ட். இன்னொரு பேக்ரவுண்ட் என்னன்னா, இந்த ரெஜிம் சேஞ்ச் வந்து எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நான் முன் 2-3 வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆசிய நாடு, இந்த பக்கம் நீங்க சென்ட்ரல் ஏசியன் நாடு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அசர்பைஜானோ இல்ல ஆர்மீனியாவோ எந்த நாடை எடுத்தாலும், ஜார்ஜியா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் நாடுகள் பாத்தீங்கன்னா அதுல எக்ஸப்ட் இதை தவிர, அதாவது இஸ்ரேலை தவிர மத்த நாடுகள், அதுக்கப்புறம் இங்க இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கிற இந்தியா, பாகிஸ்தானுக்கு வந்து இப்ப சைனா கையில போயிடுச்சு. அது மியான்மர்ல வந்து சைனா ஆட்சி இருக்கு, நேபாளல சைனாவோட ஆதிக்கம் இருக்கு, பங்களாதேஷ் இந்தியா கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபார் ஈஸ்டர்ன் நேஷன் அப்படின்னு போனீங்கன்னா தைவானை தவிர வேற எங்கேயுமே, அப்புறம் பிலிப்பைன்ஸ், அது பிலிப்பைன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது பசிபிக் ஓஷன் பக்கத்துல வந்துடும். அதனால இந்த என்டையர் ரேஞ்ச் இதுல வந்து அமெரிக்கா கால் தடம் பதிக்கவே முடியல. சமீபத்துல ஒரு 15-20 வருஷமா அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல காலை பதிச்சு எடுத்து ஏதாவது செய்யணும். அதுக்காக பங்களாதேஷை ஏன் குறி வைக்கிறாங்கன்னா, அங்க இருந்து அவங்களுக்கு சைனா வந்து ஈஸியா ஒரு அங்க கொண்டு வந்து மிசைல நிறுத்திட்டாங்கன்னா சைனாவை என்னைக்கு வேணா அடிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இப்ப அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னாக்க, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க, $1 பில்லியன், 8400 கோடி ரூபாய். அது ஒர்த்த வந்து ப்ராஜெக்ட் என்ன, டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட் வந்து கட்டுறதுக்கு ஆக்சுவலா சைனாக்கு போனாங்க, 4 நாள் விசிட்ல போனாங்க. 3 நாள் ஹசீனா மேடம் திரும்பி வந்துட்டாங்க பங்களாதேஷுக்கு. திரும்பி வந்துட்டு இந்தியாவை கூப்பிட்டு நீங்க தான் நம்ப தகுந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பார்க்கும்போது இந்த இந்திய பங்களாதேஷ் உறவு நல்ல வலுவா தான் இருக்கு. அதனால வந்து ஷேக் ஹசீனாவை துரத்தி விட்டுட்டு பேகம் கலிடா ஜியாவை கொண்டு வந்துட்டா அமெரிக்கா தன்னுடைய உத்திகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இது ஒண்ணும் நடக்கல, அவங்க ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. சரி என்ன செய்யறது, அப்போது இந்த மாதிரி ரயாட்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியதான். இதே மாதிரி இந்தியாவில வருமா, வரும், கண்டிப்பா வரும். இன்னும் என்ன எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, இந்த அதுக்கப்புறம் ராணுவ வீரர்களை கிளப்பி விடலாம், ட்ரேடர்ஸை கிளப்பி விடலாம், லாரி ட்ரக் டிரைவரை கிளப்பி விட்டு இருந்தாங்க, அது ஃபிசில் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்தியாலையும் கையெடுக்க போறாங்க. டூல் கிட் ரெடியா இருக்கு. பல டூல் கிட்ல எது சாதகமா இருக்கோ அதை செய்வாங்க. இந்த டூல் கிட்ட தான் 4வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றது பங்களாதேஷ்ல செஞ்சுட்டு வராங்க. அதாவது இந்த ரிசர்வேஷன் பாலிசி 2018ல பிரதம மந்திரி ஹசீனா மேடமால கேன்சல் செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டால திருப்பி கொண்டு வரப்பட்டது வந்து இப்ப திருப்பியும் ஸ்டூடெண்ட்ஸ் கையில 6 வருஷம் கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வெறும் வேலையில்லா திண்டாட்டத்துக்காக மட்டும் இல்ல. சரி, இவங்க என்னென்ன மாதிரி அட்ராசிட்டிஸ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல போலீஸ் என்னென்ன மாதிரி அராஜகம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வந்து முதல்ல சாதாரண போராட்டமானது, அப்புறம் வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுல உள்ள பூந்ததுனால ஆஸ் யூஷுவல் ரோடுல இருக்கிற போற வர வாகனங்களை வச்சு கொளுத்துறது, நடுவுல பேரிகேடை அடிச்சு உடைச்சு எரியறது, போலீஸ்காரங்களை அடிச்சு விரட்டுறது, அதுல எல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு மிகப்பெரிய அராஜகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 இடத்தை, அதாவது பங்களாதேஷ் நேஷனல் டெலிவிஷன் ஹெட் குவார்டர்ஸ் நெருப்பை வச்சு கொளுத்திட்டாங்க. அடிச்சு உடச்சு நெருப்பை வச்சு என்டையர் சென்டர் நினைச்சு பாருங்க. அதுல இருக்கிற லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய பல தொகுப்புகள் எல்லாம் சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. கண்ட்ரியை பத்தி எவ்வளவு வருஷ கணக்கா இருந்திருக்கும், அதெல்லாம் அவுட். நம்பர் 1. 2வது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ஜெயில வந்து நெருப்பை வச்சு கொளுத்திருக்காங்க. பங்களாதேஷ்ல இருக்க டாக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜெயில வந்து நெருப்பை வச்சு கொளுத்துறதுனால அங்க இந்த ஜெயில் உள்ள இருக்கிற கைதிகள்லாம் பெதறி வெளியே ஓடி வந்து இது பண்ணிருக்காங்க. இப்ப அந்த கைதிகள்னால இன்னும் மோசமா தான் ஆகுமே நிலைமை தவிர, அவங்க எல்லாரும் என்ன சத்தியவந்தன்களா இல்ல அப்படியே இதுவா செய்யறதுக்கு கிடையாது. இது மாதிரி இவங்க தகாத செயல்கள்ல கொஞ்சம் ஓவரா லிமிட் தாண்டி பிஹேவ் பண்ணதுனால, எல்லாம் தூண்டுதல்னால நடக்கிறதா. எல்லாருமே இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து என்னத்தை வந்து புரிதல் இருந்துற போது இருக்கும். ஆனா உணர்வுகளை தூண்டி விட்டு ஒரு பெரிய போராட்டமா வெடிக்க செய்யும் போது இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கறத. சரி, இது வந்து என்ன பண்றாங்க, இவங்களை வந்து போலீஸ் உடனே ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்தது, அதுக்கப்புறம் வந்து பாராமிலிட்டரி வந்தது, இப்ப வந்து ஆர்மியே வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த போலீஸும் பாராமிலிட்டரி பீப்புளும் வந்து இந்த இதெல்லாம் அடக்கி ஒரு மாதிரி சுமூகமான நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா ஒரே கைகலப்பும் இதுவும் தான். அவங்க முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, பத்திரிகைகள்ல வர செய்தி வந்து ஷூட்டிங் நடந்துருச்சுன்னு தான் போடுறாங்க. ஓகே, ஆனால்
அரசு தரப்புலையும் மத்த சில பத்திரிகைகள் நியாயமா நடந்துக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா ரப்பர் புல்லட்டை தான் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நம்பர் 1. கண்ணீர் புகை குண்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நெருப்பு வச்சு கொளுத்துறது, தகாத செயல்கள் ஈடுபட்டது, இதுலெல்லாம் 2 சைடுல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 60-50 இருந்தது, இப்ப 60 வரைக்கும் வந்துருச்சு. அவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, துரதிருஷ்டவசமா இறந்து போயிருக்காங்க. பல பேர் காயமுற்றிருக்காங்க, பல பொருட்கள் நாசமா இருக்கு. இதெல்லாம் நாட்டினுடைய சொத்து தான், அதுதான் நாசமா போகுது எல்லாத்தையுமே. அதெல்லாம் திருப்பி எப்ப கொண்டு வர்றது? பங்களாதேஷ் ஒன்னும் பெரிய ஒரு காலத்துல இந்தியாவை விட எக்கனாமிக் growth அதிகமா இருக்குன்னு போற்றப்பட்ட நாடு தான் அது. ஆனா என்ன சின்ன எக்கானமி. எப்படின்னா ஒரு 30 மார்க் வாங்குறவங்க திடீர்னு 60 மார்க் வாங்கினாங்கன்னா எப்படி 100% ஜம்ப்னு சொல்லுவோம். அதே 60 மார்க் வாங்குறவங்க 70 மார்க் வாங்கியிருப்பான். அவன் தான் ஆக்சுவலா 70 வாங்கினா தான் பெட்டர். ஆனா அது என்ன 12% 15% தானே அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது பங்களாதேஷ் பயங்கர growthல இருந்தது. இப்ப குறைஞ்சிடுச்சு, இந்தியாவுக்கு கீழே வந்துருச்சு. ரெண்டாவது அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. சரி, இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பங்களாதேஷ் இந்தியாவோட நட்பு நாடா இருந்தாலும் அந்த மத ரீதியான உணர்வுகளை அந்த நட்புக்கு தோதா இருக்கிறது இல்ல. அவங்க அங்க இருக்கிற இஸ்லாமியர்களோ ரோஹிங்கியா சொல்லக்கூடிய மக்களோ என்ன பண்றாங்கன்னா, வேணும்ட்டே இந்த இந்தியா பார்டரை இப்ப கூட ஒரு டனல் ஒண்ணு போட்டிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட்டஸ்டா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ் பார்டர் வரைக்கும் டனல் போட்டிருக்காங்க. எதேச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க செக்யூரிட்டி போர்சஸ் சொல்லிட்டு. இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஏற்கனவே அகதிகளா இந்த ஊடுருவல், அதாவது இல்லீகல் இமிகிரேஷன் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இத சாக்கா வச்சு இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய அகதிகள் வருவாங்க. எங்க போவாங்க? குறிப்பா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல போரஸ் பார்டர், குறிப்பா சொல்லணும்னாக்க நானே நேரில் போய் பார்த்திருக்கேன். அந்த பார்டர்லாம் அவங்க கூட நிறைய தடவை ஷேர் பண்ணிருக்கேன். மெகாலயால ஓபன் பார்டர், அப்படியே ஜஸ்ட் அப்படியே போயிட்டு வரலாம், வேலி கூட கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி அசாம் பார்டர் இருக்கு, அதை தவிர வெஸ்ட் பெங்கால் பார்டர் இருக்கு. இவங்க கண்டிப்பா இங்க அகதிகளா இங்கே பர்மனண்டா தங்கத்தான் போறாங்க. அதுக்கு தான் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே 40% இருக்காங்க, இது ஒரு அலர்ட்டா இருக்கணும். நம்ம 40% ஏன் அவர் 40% குறிப்பிட்ட சொன்னமா ஏதோ இங்க இருக்கிறவங்க திட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவர் எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி மேலும் அகதிகள் வந்தா பிரச்சனை வரும் அப்படிங்கறத குறிப்பிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியர்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க யாரும் வெளியில எல்லாம் போகாதீங்க, ஏதாவது எமர்ஜென்சினாக்க நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இந்தியன் கான்சுலேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே நீங்க இங்க வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. பத்திரிகையாளருக்குலாம் அவர் இன்டர்வியூ இப்படி கையை காமிச்சிட்டாரு. நோ மோர் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி, நாட்டு நலன் முக்கியம் அப்படிங்கிற, நாட்டு மக்களுடைய நலன் முக்கியம், இந்தியர்களுடைய நலன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் இருக்கு இந்தியாவுக்கு. எந்த ஆபத்து அப்படின்னாக்க, குறிப்பா அகதிகள் இங்க சேர்ந்து இந்தியாவில பர்மனண்டா தங்கக்கூடிய ஆபத்து தான். இது விரைவில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வருமா வராதா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். திருப்பியும் ஒரு தரம் இந்த ரெஜிம் சேஞ்சுன்னு வெறி பிடிச்ச அலையற யூஎஸ்ல இது நின்னா தான் வரும். அவங்க அந்த மென்டாலிட்டியை விட்டா தான் வரும். அநேகமா அது ட்ரம்ப் ஜெயிக்கிற வரைக்கும், நான் ஏற்கனவே இந்தியால எப்படி நடக்கும்னு சொன்னேனோ அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் நடக்கும். நமக்கு எல்லையில பாகிஸ்தான் இதே மாதிரி ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் என்னுடைய பார்வையா படுது. பட் மத்த பல ஊடகங்கள் எல்லாருமே என்னமோ ஷேக் ஹசீனாவால தான் இந்த ரயாட்டே நடக்குது, இமீடியட் ரிசர்வேஷன் தான் மெயின் காரணம்னு. ஷேக் ஹசீனாவும் காரணம் கிடையாது. ஷேக் ஹசீனா காரணம் ரெஜிம் சேஞ்சுக்கு தான் காரணம், ரிசர்வேஷன் காரணம் கிடையாது. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட்டால அமல்படுத்தப்பட்டது. வேற காரணங்கள் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு சதி திட்டங்கள், ரெஜிம் சேஞ்சுக்காக கையில் எடுக்கப்பட்ட டூல் கிட்டுகள் தான் காரணம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டுமல்ல. நான் படிச்ச பல பேர் அந்த மாதிரி தான் ஒப்பீனியன் எழுதியிருக்காங்க. அதைத்தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ். உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.